ஹலோ எவ்ரிவன். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் எந்த இன்ஜினியராக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஐடியாக இருக்கலாம், ஒரு மெக்கானிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கலாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு வெறும் டிகிரி மட்டுமே வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க வேர்ல்டில் I'm Engineer Vivekanandan, basically a mechanical engineer, and then I completed my MBA in Logistics and Supply Chain Management. Okay, apart from degree, எனக்கு என்ன தோணுச்சுன்னா கம்பெனி என்ன தேவைப்படுதோ, கம்பெனி என்ன கேட்குறாங்களோ அந்த விஷயத்த படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த வரிசையில் நான் முடிச்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் இன்ஜினியர். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ்லேருந்து நான் சார்ட்டர்ட் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். TWI த வெல்டிங் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய UK பேஸ்டு ஆர்கனைசேஷன்லேருந்து நான் சர்டிஃபைட் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக 6 Sigma. இன்னைக்கு இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 Sigmaன்றது ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கு. ஸோ என்னுடைய சர்டிஃபைடு 6 Sigma பிளாக் பெல்ட்டும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்விக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ நாங்கள் யாரு, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு கன்சல்டிங்கும் பண்ணுறோம், நிறைய பேருக்கு ட்ரைனிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரைனிங்கா அப்படி என்ன ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பெனிஸோட ரெக்யர்மெண்ட்ன்றது வேற விஷயம். நம்ம படிக்கிற எல்லாமே கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டார்விக் சொல்யூஷன் பசங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இருக்கு. பசங்களா வெறும் பசங்க மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சேர்த்து நம்ம நிறைய கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு டெக்னிக்கலாக அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமுக்கு நம்ம கன்சல்டிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கம்பெனிஸோட ப்ராப்ளமை நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கன்சல்டிங் சொல்யூஷன் கொடுக்குறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சரே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அந்த கோர்சஸை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறது மூலமாக அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். தென் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்களுக்கு லீவ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்லைன் ட்ரைனிங்கும் கொண்டு வரோம். ஸோ ஆன்லைன் ட்ரைனிங்கு அவங்களுடைய கஸ்டமைஸ்டு டைமிங், அதாவது ஈவினிங் போஸ்ட் ஒர்க்குக்கு அப்புறமா நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி நைட் டைமில் கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்க லீவ் எடுக்காமல் அவங்களுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கும் கரியருக்கு தேவையான விஷயத்த பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளோட ஸ்டார்விக் சொல்யூஷன் சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி தமிழில் மட்டும்தான் எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் நம்ம கிளாஸஸை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன் மோட்லேயும் இருக்குது, ஆஃப்லைன் மோட்லேயும் இருக்குது. தென் ரெக்கார்டட் வெர்ஷன் இருக்குது. இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் யாருக்கு அப்படின்னா டைமிங் மேனேஜ் பண்ண முடியாதவங்களுக்கு. சார் எனக்கு வந்து கிளாஸ் படிக்கணும், ஆனால் வந்து என்னால் ரெகுலராக வந்து டெய்லி அட்டன் பண்ண முடியாது, ஆனால் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வெர்ஷன் எங்களோட வெப்சைட்ஸ்லையும் எங்களோட யூடியூப் பேஜஸ்லையும் வந்து பெய்ட் கோர்சஸ் அவைலபிள் இருக்கும். வேற என்ன ஸ்பெஷல் எங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-on-1 கிளாஸஸ். ஸோ நிறைய பேர் வந்து இந்த குரூப்பில் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சனோட கெப்பாசிட்டிக்கு கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1-on-1 செஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரி, லிமிடெட் செஷன்ஸா லைக் வந்து 10 days, 15 days, 30 days இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் எடுக்கிறோம்னா அந்த 15 days முடிஞ்சதுன்னா கோர்ஸ் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே கோர்ஸ் டியூரேஷன் எதை பொறுத்து அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் அப்டேட் ஆச்சா அதை பொறுத்து தானே தவிர அவங்களுடைய கிளாஸ் முடிஞ்சுதான்றது கிடையாது. இதுதான் எங்கள் ஸ்டார்விக் சொல்யூஷனோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல். நம்ம ஸ்டார்விக் சொல்யூஷன்ல என்ன மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட். இது இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். அவங்க கம்பெனிஸுக்கு தேவைப்படுற கோர்சஸ் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்ம கம்பெனிஸில் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸை பற்றி எடுக்கிறது இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பண்ணலாம், ஃபயர் சேஃப்டி பண்ணலாம். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நாட் லிமிடெட் டு இன்ஜினியரிங் ஆர் நாட் லிமிடெட் டு எனி ஸ்பெசிஃபிக் டிகிரி. அந்த கம்பெனியில் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் தானே தவிர்த்து இதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் நம்ம எல்லாமே ப்ரொஃபஷனலாக சொல்லி கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட், இஃப் யூ ஆர் கமிங் டு அலைட் டிபார்ட்மெண்ட்ஸ், மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது. அவங்க ஏரோநாட்டிக்கலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை அவங்க அதுக்கு பேஸ் பண்ண மெரைன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் நிறைய வச்சிருக்கோம். கோர்சஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we can start from NDT நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ ASNT லெவல் 2 வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ASNT லெவல் 3க்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம் ஓரியன்டட் ட்ரைனிங் எடுக்கிறோம். அடுத்த லெவல் மூவ் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபைட் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் AWSலையும் சரி CSWIPலையும் சரி ரெண்டுத்துலேயுமே வெல்டிங் இன்ஸ்பெக்டர், சீனியர் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் இந்த 2 கோர்சஸையும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் கோர்சஸ்.
இப்போ என்னால் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது சார், ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு கற்றுக்கணும், அவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் என்னால் கொடுக்க முடியாது, அந்த எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணி கற்றுக்க முடியாதுன்ற கேசஸ் இருக்கவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராமாக கற்றுக்கலாம். அதாவது நாலேஜ் கற்றுக்கிட்டு எங்களுடைய சர்டிஃபிகேஷனை வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அப்படி அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம்னா, வெல்டிங் இன்ஸ்பெக்ஷனில் பண்ணுறோம், குவாலிட்டி கண்ட்ரோல் இன் பைப்பிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம், குவாலிட்டி கண்ட்ரோல் இன் ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாமோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்க எக்ஸாம் வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட். அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் மேஜராக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா API 510, அதாவது ஒரு ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட் வந்து அது 570 நம்மளுடைய பைப்பிங் இன்ஸ்பெக்டர். தென் 653 ஸ்டோரேஜ் டேங்க் இன்ஸ்பெக்டர். இந்த 3 கோர்சஸுக்குமான எக்ஸாம் ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டாரிக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து காசை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம், பட் திறமையை வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபிசிக்கலான ப்ராக்டிகல்ஸ் அப்ளிகேஷன்ஸை கற்றுக் கொடுக்குறோம், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரி ரெடி பர்சனாக நம்ம மாற்றுறோம். சரி சார், இப்போ பிசிக்கலாக வரவங்க ஓகே, பட் வந்து ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு என்னன்னா, அங்கே தான் நம்ம ஸ்டார்விக் சொல்யூஷன் என்ன பண்ணுறோன்னா, பிசிக்கலாக அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸில் லைவாக கொண்டு வரதும் ரெக்கார்டட் வெர்ஷனில் கொண்டு வரது தான் நம்ம ஸ்டார்விக் சொல்யூஷனோட ஒரு ஸ்பெஷல் திங்கு. வெறும் நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது இல்லைங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரியல் லைஃப் ப்ராப்ளமை கொடுக்குறோம். அதாவது இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் நிறைய பேர் கன்சல்டிங் கொடுத்துருப்போம், ப்ளஸ் எங்களுடைய நாலேஜஸை வச்சு, எங்களுடைய ட்ரைனர்ஸோட நாலேஜஸ் வச்சு என்ன பண்ணுறோம்னா, ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்போஸ் பண்றோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் ஆகுறாங்க. ஸோ ஸ்டார்விக் சொல்யூஷன் வெறும் காலேஜஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கரியரை ப்ராப்பரா டிஃபைன் பண்றதுக்கான கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கோர்ஸ் கிடையாதுங்க, நம்ம ஸ்டூடெண்டோட பெனிஃபிட்டுக்காக. இப்போ இன்னைக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரி காலேஜஸ்ல அப்ளை பண்ணலாம், அந்த காலேஜஸோட குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்றது, என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அந்த கோர்ஸ் எடுக்கும்போது அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பத்தின டீடைல்ஸும் நம்ம இந்த ஸ்டார்விக் சொல்யூஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் யுவர் இன்ஜினியர் விவேகானந்தன். ஐ எம் ஜஸ்ட் சைனிங் ஆஃப்.